வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 1066லேருந்து 1087 வரைக்கும் இங்கிலாண்டை ஆண்ட வில்லியம் த கான்கரர் இவரை பற்றி பார்க்கலாம் வாங்க. எட்வர்ட் த கன்ஃபெசர் இறந்த சில மாதங்களையே, அதாவது 1066 வில்லியம் ஆஃப் நார்மண்டி, இவரை வில்லியம் த கான்கரர்னு கூப்பிடுவாங்க, அவர் இங்கிலாண்டுக்கு வராரு. என்ன ஆச்சுன்னா, அவர் ஒரு படகுல வராரு. படகுலேருந்து இறங்கும் போது தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. ஆனால் தான் வேணுன்ட்டே தான் கீழே குனிஞ்சதாகவும் இப்படி மண்ணை எடுத்துக்கிட்டு அவர் நிமிர்றாரு. எல்லாரையும் பார்த்து சொல்கிறாரு, இப்போ எப்படி இந்த இங்கிலாண்டோட மண் என் கையில் இருக்கோ அந்த மாதிரி இன்னும் சில காலத்தில் இங்கிலாண்டே என் கையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே மொத்த இங்கிலாண்டையும் அவர் கைப்பற்றிட்டு அதை ஆள ஆரம்பிக்கிறாரு. பேட்டில் ஆஃப் ஹேஸ்டிங்ஸில் அவர் ஹெரால்டை தோக்கடிச்சிட்டு அவர் இங்கிலாண்டோட ராஜாவை வெஸ்ட்மின்ஸ்டர் ஆபேயில் 1066 கிறிஸ்மஸ் தினத்தன்னைக்கு முடிசூட்டுக்கிறாரு. இங்கிலாண்டில் அவர் நிறைய மாற்றங்களெல்லாம் கொண்டு வராரு. அதில் முக்கியமானது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற ரிஃபார்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூடல் சிஸ்டம். அதாவது நிலவத்தை பகிர்ந்து கொடுக்குறது. அவர் என்ன பண்ணார்னா, இப்போ இங்கிலாந்து முழுக்க அவருக்கு தான். அவர் நிறைய பேரண்ட்ஸுன்னு அவங்கள நியமித்து அவங்களுக்கெல்லாம் நிலத்தை பிரித்து கொடுக்குறாரு. அந்த நிலம்லாம் இவருக்கு சொந்தமானது தான். அதை இவங்க பார்த்து அதுக்கு பதிலாக அவங்க என்ன செய்யணுன்னா, அதில் வர வருமானத்துலேருந்து ஒரு பகுதியை ராஜாவோட கஜானாக்கு கொடுத்துடணும். ரெண்டாவது, அவருக்கு என்றைக்குமே துணை நிற்கணும், அவருக்கு உண்மையாக இருக்கணும். மூணாவது, எந்த போர் வந்தாலும் அவங்க அவங்களுடைய மக்களோடு சேர்ந்து போர் புரியணும். இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸு. இப்போ இந்த நிலத்தை வாங்கின பேரன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை பிரித்து அவங்களுடைய மக்களில் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தராங்க. இப்போ நிலத்தை கொடுக்குறவங்கள லார்டுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த பேரன்ஸ்லாம் லார்டுன்னு சொல்லப்படுவாங்க. இந்த நிலத்தை வாங்கி அதில் உழவு செய்கிறவங்கெல்லாம் வாசல்ஸு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த வில்லியம் த கான்கரர் ஒரு புஸ்தகத்தையும் எழுத ஆரம்பித்தார். அந்த புஸ்தகத்தில் என்ன இருக்குன்னா, இங்கிலாண்டில் இருக்கிற நிலத்தோடு ஒரு துளி நிலம் கூட விடாமல் எல்லா விஷயங்களும் அந்த புஸ்தகத்தில் இருக்கும். அந்த புஸ்தகத்தோட பேர் டூம்ஸ்டே புக்கு. இந்த புஸ்தகம் அவர் கையில் இருக்கிறதுனால இங்கிலாண்டில் எல்லா இடத்துல இருக்கிற நிலத்தை பற்றின நிலவரம் எல்லாமே அந்த புஸ்தகத்தில் குறிப்பிடப்படும். இப்போ மொத்த நிலமும் எப்படி பார்த்தாலும் அவருக்குரியதான்றதால அவர் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார். அவருக்கு கீழே பேரன்ஸ், அவங்களுக்கு கீழே இந்த வாசல்ஸ்ன்னு எல்லோரும் இருந்தாங்க. நல்ல சக்தியோடு தான் இந்த வில்லியம் த கான்கரர் ஃப்ரெஞ்சில் வந்தார். இந்த ஃப்ரெஞ்ச் ரூல் அமைஞ்சுது. அதே மாதிரி இந்த நார்மன் பேரன்ஸ்லாம் பெரிய பெரிய அரண்மனைகளை இங்கிலாந்து ஃபுல்லாக கட்டினாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ரூல் கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு அப்படியே தொடர்ச்சியாக இருந்தது. இந்த ஃப்ரெஞ்ச் ரூலுக்கு முன்னாடி அங்கே இருந்த மக்கள்லாம் இட்டாலி படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாருமே ஃப்ரெஞ்ச் படிக்க ஆரம்பித்தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இந்த ஃப்ரெஞ்ச் மன்னர்களுடைய அந்த தாக்கத்தினால அவங்களோட வாழ்வியல் முறைகளும் ரொம்ப ரொம்ப ஃப்ரான்ஸில் இருந்த மக்கள் மாதிரியே மாற ஆரம்பிச்சிடுச்சு. 1066 இங்கிலாண்டு ஆள ஆரம்பித்த வில்லியம் ஆஃப் நார்மண்டி அவருடைய இறப்பு, அதாவது 1087 வரைக்கும் அவர் தான் இங்கிலாண்டோட அரசராக இருந்து ஆட்சி புரிஞ்சிட்டு வந்தார். இதுக்கு மேலே ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.